அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷவ்வால் மாதத்துடைய 6 நோன்பை வைக்கலாமா? அதை எப்போது வைக்க வேண்டும்? தொடர்ந்து வைக்கலாமா அல்லது விட்டு விட்டு வைக்கலாமா? ரமலானில் கலா நோன்பை முதலில் வைக்க வேண்டுமா அல்லது ஷவ்வாலின் 6 நோன்பை முதலில் வைக்க வேண்டுமா? ரமலான் நோன்பை முழுமையாக வைத்தவர்கள் தான் ஷவ்வால் நோன்பை வைக்க வேண்டுமா? 6 நோன்பின் சிறப்பென்ன? ஷவ்வால் நோன்பை முழுமையாக வைக்க முடியவில்லை என்றால் என்ன செய்வது? விடுபட்ட ரமலான் நோன்பையும் ஷவ்வாலின் 6 நோன்பையும் சேர்த்து நியத்து வைத்தால் இரண்டிற்குரிய நன்மை கிடைக்குமா? இந்த அனைத்து கேள்விகளுக்கான பதிலை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரமலான் நோன்பிற்கு பிறகு சிறந்த நோன்பு ஷவ்வாலுடைய 6 நோன்பாகும். தொழுகைகளின் முன்பின் சுன்னத்துகள் இருப்பது போன்று நோன்பிற்கும் சுன்னத்து மற்றும் நஃபில் நோன்புகள் இருக்கு. ஷவ்வாலுடைய 6 நோன்பிற்கும் அதிக சிறப்புகளும் நன்மைகளும் உண்டு. நாம் இயன்ற அளவுக்கு 6 நோன்பை வைக்க முயற்சி செய்ய வேண்டும். இந்த நோன்பிற்கென்று தனிப்பட்ட வழிமுறைகள் அல்லது சட்டம் எதுவும் கிடையாது. நாம் வழமையாக நோன்பு வைப்பது போலதான். சஹர் மற்றும் இஃப்தார் நாம் எப்படி ரமலானில் செய்தோமோ அதே போலதான் இந்த ஷவ்வால் நோன்பிற்கும் பின்பற்ற வேண்டும். ரமலான் காலங்களில் ஒரு நோன்பாளி என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன செய்யக்கூடாது, அதே தான் இந்த நோன்பிற்கும் பின்பற்ற வேண்டும். ஷவ்வால் நோன்பின் நியத் என்று குறிப்பிட்ட சொல் அல்லது துவா எதுவும் கிடையாது. சுன்னத் நோன்பு வைக்கிறேன் என்ற எண்ணம் மட்டும் உள்ளத்தில் இருந்தால் போதும். ஷவ்வால் 2 அந்த மாதம் முடிவதற்குள் இதற்கு இடைப்பட்ட நாட்களில் நோன்பு வைக்க வேண்டும். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், ரமலான் மாதம் நோன்பு நோற்று அதை தொடர்ந்து ஷவ்வால் மாதத்தில் 6 நோன்பு நோற்றவர் காலமெல்லாம் நோன்பு நோற்றவரை போலாவார் என்று கூறியுள்ளார்கள். ஈத் பெருநாளை தொடர்ந்து 6 நோன்பை நாம் தொடர்ச்சியாகவும் வைக்கலாம் அல்லது அந்த 6 நோன்பை நாம் பிரித்து ஷவ்வால் ஆரம்பம் முதல் இறுதி வரை பிரித்து விட்டு விட்டு வைக்கலாம். அடுத்து ரமலானோட கலா நோன்பை ஃபஸ்ட்டு வைக்கணுமா அல்லது ஷவ்வால் மாதத்தோட 6 நோன்பை முதல்ல வைக்கணுமாங்கிற கேள்விக்கு நான் முதல்ல ஷவ்வாலுடைய 6 நோன்பை தான் வைக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் ரமலானில் விட்ட கலா நோன்புகளை வைக்க வேண்டும். காரணம் என்னன்னா, ரமலானில் விட்ட நோன்பை கலா செய்வதற்கு கால வரம்பு எதுவும் கிடையாது. ஆனால் ஷவ்வாலுடைய 6 நோன்பை நோக்க ஷவ்வால் மாதத்துடைய 1 மாதம் தான் அவகாசம் இருக்கு. அதனால முதல்ல ஷவ்வால் மாதத்துடைய 6 நோன்பை தான் வைக்க வேண்டும். ஒருவருக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் உள்ளது என்றால் அவர் விருப்பப்பட்டால் முதலில் கலா நோன்புகளை வைத்துக் கொள்ளலாம். அதன் பின் கூட ஷவ்வாலுடைய 6 நோன்புகளையும் வைத்துக் கொள்ளலாம். இதுவும் சிறந்ததாகும். மேலும் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கலா நோன்பை ஷாபான் மாதம் வரை தாமதம் செய்துள்ளார்கள். இதற்கு இடைப்பட்ட காலங்களில் ஷவ்வால் 6 நோன்பு, அரஃபா நோன்பு, ஆஷுரா நோன்பு போன்ற சுன்னத்தான நோன்புகளும் வந்திருக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் இவைகளை எல்லாம் விட்டு இருக்க மாட்டார்கள். எனவே நாம் கலா நோன்பை பிற்படுத்திவிட்டு ஷவ்வாலுடைய 6 நோன்பை வைத்துக் கொள்ளலாம். நம்முடைய உடல்நிலை சூழ்நிலை இவைகளுக்கு ஏற்றாற் போல கலா நோன்பை வைத்துக் கொள்ளலாம். அதே போன்று ஷவ்வாலுடைய 6 நோன்பையும் ஷவ்வாலுடைய மாதம் முடிவதற்குள் தொடர்ச்சியாகவோ அல்லது விட்டுவிட்டோ வைத்துக் கொள்ளலாம். மேலும் ரமலான் நோன்பை முழுமையாக வைத்தவர்கள் தான் ஷவ்வால் மாதத்துடைய நோன்பை வைக்க வேண்டும் என்று இஸ்லாத்தில் எந்த ஒரு நிபந்தனையும் விதிக்கப்படவில்லை. நம்மில் பல பேர் நோய்வாய்ப்பட்டதன் காரணத்தினாலோ பயணம் போன்ற காரணங்களில் நோன்பை விட்டு இருப்போம். பெரும்பாலான பெண்கள் நிச்சயமாக ஹைலுடைய நேரங்களில் நோன்பை விட்டு இருப்பார்கள். ரமலானில் முழுமையாக நோன்பை வைத்தவர்கள் தான் ஷவ்வால் நோன்பை வைக்க வேண்டும் என்றால் எந்த பெண்ணும் நோன்பு வைக்க முடியாது. அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், ரமலான் மாதம் நோன்பு நோற்று அதை தொடர்ந்து ஷவ்வால் மாதத்துடைய 6 நோன்பையும் நோற்றவர்கள் காலமெல்லாம் நோன்பு நோற்றவர்களே போலாவார் என்று கூறியுள்ளார்கள். இந்த ஹதீஸோட விளக்கம் என்னன்னா, அல்லாஹ் ஒவ்வொரு நற்செயலிற்கும் அது போன்ற 10 நன்மைகளை வழங்குகின்றான். அதாவது ஒரு மாதம் ரமலான் நோன்பு என்பது 30 × 10 = 300 ஆகும். ஷவ்வால் மாதத்தோட 6 நோன்பு 6 × 10 = 60. ஆக மொத்தம் = 360 நாட்கள், அதாவது ஒரு வருடம் ஆகும். ஒரு வருட கால நோன்பு நோற்ற நன்மை என்றால் அந்த ஒரு வருடத்தில் அரஃபா நோன்பு, ஆஷுரா நோன்பு, ரமலான் நோன்பு என அனைத்துமே வரும். நாம் ஷவ்வாலுடைய 6 நோன்பை வைத்தால் இவை அனைத்தின் நன்மையையும் இன்ஷா அல்லாஹ் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் நன்மை எதிர்பார்த்து ஷவ்வாலுடைய 6 நோன்பை தொடர்ச்சியாக அல்லது விட்டு விட்டு வைக்கலாம். ஆனால் திடீர் சூழ்நிலை பயணிகளின் காரணமாக ஷவ்வால் நோன்பை முழுமையாக வைக்க முடியாமல் போய்விடுகிறது. இதை நாம் கலா செய்ய வேண்டுமா அல்லது நம் மீது குற்றம் ஏற்படுமா என்று கேட்டால் கிடையாது. ஷவ்வாலின் 6 நோன்பு என்பது விருப்பத்தக்க சுன்னத்தாகும். அது கடமையான வணக்கம் அல்ல. நாம் இயன்ற அளவுக்கு ஷவ்வால் நோன்பை வைக்க முயற்சி செய்ய வேண்டும். நிர்பந்த சூழ்நிலை நம்மால் வைக்க முடியாமல் போய்விட்டால் நமது மீது குற்றம் ஏற்படாது. நாம் வைத்தவரை நோன்பிற்கு கூலி கிடைக்கும். அதே போன்று நாம் ஷவ்வால் நோன்பை முழுமையாக வைக்க முடியாமல் மார்க்கம் அனுமதித்த காரணம் இருந்தால் அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கூறியதுபடி உங்களுக்கு முழுமையான கூலி கிடைக்கும் என்று ஆதரவு வைக்கலாம். அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அடியான் ஆரோக்கியமானவனாய் ஊரில் இருக்கும்போது செய்யும் நற்செயல்களுக்கு கிடைப்பது போன்ற அதே நற்பலன் அவன் நோயுற்று விடும்போது அல்லது பயணத்தில் இருக்கும்போது அவன் பாவம் எதுவும் செய்யாமல் இருக்கும் வரை அவனுக்கு எழுதப்படும். எனவே ஷவ்வாலில் விட்ட நோன்புகளை மீண்டும் கலா செய்ய தேவையில்லை. கலா நோன்பு என்பது ஃபர்லான நோன்பை விட்டால் மட்டுமே உண்டு. சுன்னத் மற்றும் நஃபில் நோன்புகளுக்கு கிடையாது.
இன்று நம்மில் பலர் இப்படியும் சிந்திப்பது உண்டு, ஷவ்வால் நோன்பு வைத்தால் கலா நோன்பு வைத்த கூலியும் சுன்னத்து நோன்பு வைத்த கூலியும் ஒன்றாக கிடைக்குமா என்று. இவங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, ஒரே கல்லில் 2 மாங்காவா. ஆனால் ஃபர்லான வணக்கங்களையும் சுன்னத்தான வணக்கங்களையும் இணைத்து செய்ய முடியாது. எவ்வாறு ஃபர்லான தொழுகையையும் சுன்னத்தான தொழுகையையும் சேர்த்து ஒரே தொழுகையாக நாம் தொழுவ முடியாதோ அதே போலதான் ஃபர்லுடன் சேர்த்து எந்த உபரியான வணக்கங்களையும் செய்ய முடியாது. எனவே ஃபர்ல் என்பது வேறு, உபரியான வணக்கம் என்பது வேறு. இரண்டையும் தனித்தனியாக தான் நிறைவேற்ற வேண்டுமே தவிர இரண்டையும் ஒன்றாக சேர்த்து நிறைவேற்றக்கூடாது. இரண்டையும் தனித்தனியாக நிறைவேற்றும் போதுதான் இரண்டிற்குரிய நன்மையும் நமக்கு கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ்.